இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் என்னன்னா ரொம்பவே வித்தியாசமான உலக நாடுகளோட எல்லைகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்கையும் பயோல இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து பார்டர். இதுதான் ஹோட்டல் ஏர்பஸ். இந்த ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கினா ஒரே நேரத்துல 2 நாடுகள்ல தங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து பார்டர் லைன் இந்த ஹோட்டல் வழியா தான் போகுது. இந்த ஹோட்டலோட ஒரு பாதி பிரான்ஸ்லயும் இன்னொரு பாதி சுவிட்சர்லாந்துலயும் இருக்குது. சில ரூம்கள்ல இருக்கிற கட்டிலையும் கூட பாதி பிரான்ஸ்லயும் பாதி சுவிட்சர்லாந்துலயும் இருக்கிற மாதிரி தான் இங்க அரேஞ்ச் பண்ணி இருக்காங்க. அதுலயும் குறிப்பா இந்த ஹோட்டல்ல இருக்கிற பெரிய ரூம் ஹனிமூன் தம்பதிகளுக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்குது. இந்த ரூம்ல ஒரே நேரத்துல 2 நாடுகள்ல இருந்து ஹனிமூன் கொண்டாட முடியுமா. 100 வருஷத்துக்கு முன்னாடியே பிசினஸ் மைண்டோட இருந்த இந்த ஹோட்டலோட உரிமையாளர் இந்த பகுதி வழியா தான் எல்லை கோடு வரப்போகுதுன்னு கணிச்சு இந்த இடத்த வாங்கி ஹோட்டல் கட்டியிருக்காரு. இந்த ஹோட்டலோட டைனிங் ரூமும் 2 நாடுகளுக்கும் ஷேர் ஆகுது. அதுவும் எந்த நாட்டுலனாலும் உட்கார்ந்து சாப்பிடலாம். நம்பர் 2, ஸ்பெயின் டு போர்ச்சுகல் சிப்லைன். இந்த சிப்லைனோட நேம் லிமிட் 0. இதோட நீளம் 2360 அடிகள். இது ஒன்னும் உலகின் நீளமான சிப்லைன் கிடையாது. ஆனா இந்த சிப்லைன் உள்ளாடி ஒரு சிறப்பு அம்சமும் இருக்குது. இந்த சிப்லைன் யூரோப்ல இருக்கிற ஸ்பெயினையும் போர்ச்சுகலையும் இணைக்கிற மாதிரி கட்டப்பட்டிருக்குது. காடியான நதிக்கு மேல கட்டப்பட்டிருக்கிற இந்த சிப்லைன் 2 நாடுகள்ல இருக்கிற 2 கிராமங்களை இணைக்கணும். இந்த சிப்லைன்ல மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பறந்து போகலாம். அது மட்டும் இல்லாம இந்த சிப்லைன்ல டைம் டிராவலும் பண்ண முடியுமா. 5 மணிக்கு ஸ்பெயின்ல இருந்து சிப்லைன் வழியா நீங்க கிளம்பினீங்கன்னா அடுத்த 10 முதல் 15 நிமிஷத்துக்குள்ளாடியே நீங்க போர்ச்சுகல் போயிடலாம். ஆனா போர்ச்சுகல்ல இறங்கும் போது மணி 4ங்கிற மாதிரி இருக்குமா. இதுக்கு காரணம் 2 நாடுகளும் வெவ்வேறு டைம் ஜோன்ல இருக்கிறதுனால தான். நம்பர் 3, தி டியோமேட் ஐலாண்ட்ஸ். நம்மள பல பேரும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் எவ்வளவு பக்கத்துல இருக்குதுன்னு கேட்டா ரஷ்யா இந்த பக்கத்துல தான் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனா அமெரிக்கா எங்கேயோ தூரமா இருக்கிற மாதிரி சொல்லுவோம். அமெரிக்காவுக்கும் நமக்கும் இருக்கிற டைம் டிஃபரன்ட்னால தான் இப்படி ஒரு எண்ணம் பலருக்கும் வருது. ஆனா உண்மையிலேயே அமெரிக்காவும் ரஷ்யாவும் பக்கத்துல தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனா பசிபிக் பெருங்கடல்ல இருக்கிற 2 தீவுகள்ல ஒன்னு அமெரிக்காவுக்கும் இன்னொன்னு ரஷ்யாவுக்கும் சொந்தமா இருக்குது. இந்த 2 தீவுகளுக்கும் இடையே உள்ள தூரம் 3.8 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த தீவுக்கு டியோமேட் தீவுன்னு பெயரும் வச்சிருக்காங்க. ரஷ்யாவுக்கு சொந்தமான பெரிய டியோமேட் தீவுல திங்கள்னா அமெரிக்காவுக்கு சொந்தமான சின்ன டியோமேட் தீவுல ஞாயிறா இருக்குமா. இதனாலதான் இப்படி ஒரு பெயரும் வந்திருக்கு. நம்பர் 4, விக்டோரியா ஃபால்ஸ். உலகின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சிகள்ல ஒன்னான விக்டோரியா ஜிம்பாப்வே சாம்பியா பார்டர்ல இருக்குது. இந்த வாட்டர் ஃபால் ஜாம்பிஸ் நதியின் ஒரு பகுதியில இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சியின் அகலம் 5604 அடிகள். அதோட உயரம் 354 அடிகள் இருக்குமா. பரப்பளவுல மிகப்பெரிய நீர்வீழ்ச்சினா அது இதுதான். இந்த பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சியை பார்க்க ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்க வராங்க. நம்பர் 5, பிளேயாஸ் டி டிஜுவானா. மெக்சிகோல இருந்து சட்டவிரோதமா அமெரிக்கா உள்ள வரவங்களை தடுக்க பல இடங்கள்ல கம்பி வர தடுப்பு போட்டிருப்பாங்க. மெக்சிகோல இருந்து அமெரிக்கா உள்ள அனுமதி இல்லாம யாரும் நுழையக்கூடாதுன்னு அமெரிக்கா கண்ணும் கருத்துமா இருக்குது. அதுக்காக கடல்ல கூட தடுப்பு சுவர் கட்டி வச்சிருக்காங்க. மெக்சிகோவும் அமெரிக்காவும் கடல்ல சந்திக்கிற பிளேயாஸ் டி டிஜுவானா இடத்துலதான் இந்த தடுப்பு சுவரும் இருக்குது. 18 அடி உயரமான இந்த தடுப்பு சுவர் கடற்கரையோட சேர்த்து 300 அடி வரைக்கும் கடலுக்குள்ளாடி போகுது. பெரும்பாலான இந்த தடுப்பு சுவர் பண செலவு அதிகமாக்குறத விட கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்துன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஆனா அத்துமீறி நுழைறவங்களை தடுக்க எதை பத்தியும் கவலைப்படாம அமெரிக்கா வேலையை பார்த்துட்டு தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த பார்டர்ஸ் எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பை.